அன்னையே சகாயத்தாயே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை உற்று நோக்கும்போது அந்த நிலக்கிழார் செய்தது அநியாயமாக தெரிகிறது. ஏன்னா ஒரு மணி நேரமே உழைத்தவர்களுக்கும் ஒரு நாள் பூரா உழைத்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான கூலியை கொடுத்ததன் வழியாக நாள் முழுவதும் உழைத்த அந்த மனிதனுடைய உழைப்பை இவர் அங்கீகரிக்காதது போல, மதிக்காதது போல தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. ஏன்னா இங்கே இயேசு நீதியை பற்றி ஒரு சரியான புரிதலை நமக்கு வழங்குகிறார். அதாவது நீதி அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்குரியதை அல்லது அவனுக்கு சேர வேண்டியதை கொடுப்பது தான் நீதி. Giving a person what he or she deserves. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே ஒரு மணி நேரம் உழைத்தவருக்கும் பகல் பூரா உழைத்தவருக்கும் சம கூலி, ஒரே மாதிரியான கூலி கொடுத்தது அநியாயம்தான். ஆனால் விவிலியத்தில் நீதி அப்படின்னு சொன்னால் மிஸ்பாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மிஸ்பாத் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குரிய தேவையினுடைய அடிப்படையிலே கொடுப்பது. கிவிங் எ பர்சன் வாட் ஹீ நீட்ஸ், தேவையினுடைய அடிப்படையில். இப்போ ஒரு நாள் பூரா உழைத்த மனிதருக்கும் வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு மணி நேரம் உழைத்தவருக்கும் வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. ஒரு நாள் போய் வேலை செஞ்சாதான் கூலி, கிடைக்கலன்னா அவ்வளவுதான். நீங்கள் பார்க்கலாம், கிராப்பட்டி அந்த மேம்பாலத்துக்கு கீழே நிறைய பேர் மண்வெட்டியோட கடப்பாறை அல்லது மற்ற பொருட்களோடு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேரை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரை நின்றுக்கிட்டு இருப்பாங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. அப்போ இதை அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது, அவங்களும் வேலை செஞ்சுட்டு கூலி கொண்டு போனால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும், இல்லைன்னா அடுப்பில் பூனை படுத்து கிடக்கும். ஆக அந்த வகையில் இயேசு வந்துட்டு இங்கே அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் செய்தது நியாயம்தான். ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய அடிப்படையில் நாம் எதை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த முதல் குழுவினருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் இன்றைக்கு நீதியாக நாம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது, அதாவது வாயுள்ள மனுஷன்தான் பொழைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வாயில்லாத பூச்சின்னா அவன் என்ன, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ உடல் பலம் உள்ளவர்கள், மனபலம் உள்ளவர்கள் இந்த ரேஸில் முன்னாடி போயிடுவாங்க. ஆனால் இப்படி உடல் வலிமை இல்லாத, அதாவது ஒல்லி பாச்சாவாக இருக்கிறவங்க அல்லது அவங்க ஓரங்கட்டப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், இவர்களெல்லாம் கடைசியில் நின்றுருவாங்க. ஆனால் இங்கே இயேசு வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எல்லாரும் சமம், சமத்துவம். அப்போ சமத்துவம் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு வேண்டியதை, அவர்களுக்குரிய அந்த நீடை நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்கிறார். அதாவது ஹென்றி ஃபோர்டு அவர் கார் உற்பத்தியில் ஒரு முடிசூடா மன்னன். அவர் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். தன்னுடைய உற்பத்தியில், தன்னுடைய அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருவார். ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஒதுக்கி வச்சிருவார்.
அப்படி உதவி செய்யக்கூடியவர் தான். அவர் அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டப்ளின் நகருக்கு தன்னுடைய விடுமுறையை செலவு செய்கிறதுக்காக அங்கே போகிறார். அப்போ அந்த அயர்லாந்து நாட்டு அந்த டப்ளின் நகரில் ஒரு அனாதை நடத்திய நிர்வாகி ஒருவர் அவருடைய வருகையை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவரிடத்துல போய் நான் ஒரு அனாதை மடம் வச்சுருக்கிறேன், ஏறக்குறைய 2000 பேர் இருக்கிறாங்க, அதனால் ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சால் நன்றாக, எங்களுக்கு உதவி செஞ்சால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அந்த அனாதை மடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, $2000 அது நன்கொடையாக எழுதுகிறார், ஒரு செக் போட்டு கொடுக்குறார். அடுத்த நாள் காலையில் பத்திரிக்கையில் ஹென்றி ஃபோர்டு இந்த அனாதை மடத்திற்கு $20,000 கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பார்த்த உடனே இந்த அனாதை மடத்தினுடைய நிர்வாகி ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு ஃபோன் அடித்து தவறுதலாக இந்த செய்தி வந்துருச்சு, அதனால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஹென்றி ஃபோர்டு என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லை, பத்திரிக்கை செய்து வந்ததாகவே இருக்கட்டும், மீதி $18,000 உடனே வாங்கிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இன்றைய நற்செய்தியிலே வந்த நிலக்கிழாரை போன்று இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம்தான் இந்த ஹென்றி ஃபோர்டு. அப்போ தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். சொல்லுவாங்க இல்லையா, எச்சி கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி. பணக்காரனாக இருந்தாலும் கஞ்சத்தனமாக ஒரு உதவியும் செய்யாத மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனது படைத்தவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் ஏழை எளியவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், அவர்களும் வாழ்க்கையிலே உயரக்கூடிய அல்லது வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டக்கூடிய பாடம்.